இருந்து என்ன காப்பாத்திட்டு நான் கெட்ட பேர் வாங்கிட்டு போறதை விட இந்த வீட்ல எல்லாரும் அந்த விசாலாட்சி அம்மாவை என்ன சொல்லுவாங்க, நான் சொன்ன போய் அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. எனக்கு இது போதும். அடுத்து சிவாக்கு நினைவு திரும்புறதுக்குள்ள நான் இந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு கிளம்பிடுவேன். உண்மையான ஜனனி திரும்ப வந்து இவர் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஜனனி, உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு எத்தனை கனவோட நீ வந்திருப்ப. அவன் நல்லபடியா குணமாகி வரணும்னு நீ காத்துக்கிட்டு இருந்த. இப்போ கண்ணு முழிச்சவன் காதலிச்சு கை பிடிச்சவள யாருன்னு கேக்குறப்போ எப்படி இருக்கும்னு அந்த வருத்தம் எனக்கு புரியுதுமா. அம்மாடி, நீ கவலைப்படாத. அசோகவனுக்கு சீத மாதிரி இத்தனையும் பொறுத்துக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தான், அவனுக்கு சீக்கிரமே சரியாயிடும். நீ வா. அம்மா 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 ப்ளீஸ்மா அம்மா அம்மா. கிடையவே கிடையாது, நீ சும்மா இரு. நீ வாமா. அம்மா அம்மாடி, ஜனனி, ஜனனி, அம்மாடி. அம்மா, சரியா போச்சு. அப்படி என்ன பலமான யோசனை? சிவாவை பத்தி தானே? ஆமா அம்மா. நீ கவலைப்படாத ஜனனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைக்கு சீக்கிரமே சரியாயிடும். இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் சிவாவை கொடு. நானா? பின்ன நானா? நீதான் எடுத்துட்டு போகணும், வேற யாரும் எடுத்துட்டு போவா? புடி புடிமா. என்னங்க? சாப்பிடுங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா கஞ்சி யாருன்னா குடிக்க நல்லா இருக்காது. நீங்க குடிச்சாதானே மாத்திரை சாப்பிட முடியும். சாப்பிடுங்க. ஒருவேளை இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? இவர் என்ன கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னு சொல்றதுனால நான் யாருங்கிற உண்மைய கண்டுபிடிக்க நினைவு வராத மாதிரி நடிக்கிறாரோ? இப்ப என்ன பண்றது? நீங்க கஞ்சி குடிங்க, நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஜெயா ஜெயா, நான் துளசி பேசுறேன். சொல்லு துளசி, எல்லாம் ஓகே தானே? அதை ஏண்டி கேக்குற? இங்க ஒரே பிரச்சனை. என்னடி சொல்ற? ஆமா, துளசி
அம்மா இவங்க யாரு? இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம். இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெயா. எனக்கு என்னமோ அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தும் நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடிக்கிறாரோன்னு தோணுது. ஏய், அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒய்ஃப் காணாம போயிருக்காங்க. அவங்கள தேடுறத விட்டுட்டு நீ யாருன்னு கண்டுபிடிக்க யோசிப்பாரா? அதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத. உண்மையிலேயே அவருக்கு ஞாபகம் வந்திருந்தா முதல்ல நீ யாருடின்னு கேட்டிருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் இப்ப இருக்க நிலைமையில இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா சொல்ற? ஆமா துளசி, முதல்ல நீ பதட்டப்படாத. அப்புறம் அதுவே உன்னை காட்டி கொடுத்துரும். அமைதியா நடக்கிறத பாத்துக்கிட்டு பேசாம இரு. இன்னும் ஒரு வாரம் தான். சரி ஜெயா, நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் உனக்கு கால் பண்ணேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. துளசி, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனச போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ்டா இரு, பாத்துக்கலாம். சரி.